தாபா ஸ்டைல் எக் கறி. தாபா எக் கறி செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி ஃபார் உங்களுக்காக. இது பேச்சுலர்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஒரு கடாயில் இப்போ தேவையான அளவுக்கு ஆயிலை விட்டுக்குங்க. ஆயிலை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பாயில் பண்ணி எக் வச்சுருக்கோம். அந்த எக்கை வந்து கோடு கிழிச்சு வச்சுக்கோங்க. நாலா பக்கமும் கோடு கிழிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோடு கிழிச்சு போடுங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் கோடு கிழிக்காமல் முட்டையை ஃப்ரை பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா எக்கு வந்து வெடிச்சிடும் அந்த கடாயில். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த கடாயில் நம்ம அந்த எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த எக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். அந்த ஃப்ரை பண்ணுறது மூலமாக இன்னமும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அந்த எக்கு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காவை போட்டுக்கலாம். ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு நம்ம இதே ஆயிலில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஒரு 4 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே ஆயிலில் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நல்லா வதக்குங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த வெங்காயத்து கூட வந்து ட்ரை சில்லியை வந்து 2 கிள்ளி போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை வந்து நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை பேஸ்ட் இதில் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் வீக்காக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே வரல. இப்போது 1.5 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நான் 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். 1.25 டீஸ்பூன் போட்டுருக்கேன். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூளை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்குற எல்லாருமே புதுசு தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாயில்டு எக்கை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிங்க. நம்ம மசாலாலாம் போட்டு தண்ணியை விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ரொம்ப கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் எக்கை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எக் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே தான் வந்து நீங்கள் கஸ்தூரி மெத்தியை போடணும். நம்ம இந்த வீடியோவை பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தியோ ரொட்டி நானுக்கோ இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.